வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வருகின்ற புரட்டாசி 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 15/10/2024 காலை 10 மணி அளவில் குரு பகவான் வக்கரமாக இருக்கின்றார் சொல்லிக்கலாம். எங்கே இருக்கார் அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் அவர் வக்கரமாகிறார். இந்த வக்கரம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வக்கரங்கிறது எப்படின்னா, இப்போ வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல பெரிய போர்டு வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த இடம் கொஞ்சம் பாலம் வேலை நடவடிக்கிறது, கொஞ்சம் நிதானமாக போகணும். டக்குன்னு நம்ம ஸ்லோ பண்ணி நின்றுவோம். நின்று என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் போவோம். அது மாதிரி இந்த குரு பகவான் வேகமாக போனவர் அங்கே போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டார். இனி அதுக்கடுத்து போக முடியாது. ஏன்னா அவருக்கு போகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஐயா நீங்கள் உள்ளே வர்றதுக்கு இப்போ ட்ரெயினில் போகும்போது ஒரு ட்ரெயின் கிராசிங் ஆகும், டக்குன்னு ஒருத்த போட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வர்றதுக்கு நான் டைம் இருக்காது, முன்னால் வந்துட்டு வந்துடக்கூடாது, நீங்கள் இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது, அரை மணி நேரம் கிராசிங் போட்டுருவாங்க பேசஞ்சர்லாம் முந்தி. அந்த மாதிரி குரு வக்கரங்கிறது ஒரு இடத்துல அப்படியே நின்றோம், இந்த நிலைக்கு போகாமல். அப்போ நிற்கிதே, என்ன செய்யலாம்? அப்போ இவ்வளோ நேரம் ஆக போகுது, நம்ம என்ன செய்வோம்னா இன்னும் ரிட்டர்ன் போவோம் அப்படின்னு ரிட்டர்ன் வரணும். அந்த ட்ரெயின் அவங்க பேசண்ட மாற்றி விட்டு அந்த ட்ரெயின் அப்படியே ரிட்டர்ன் போகும் சில இடங்களில் வந்து. அப்படி குரு வக்கரங்கிறது நின்று அதன் பிறகு பின்னோக்கி வந்து அப்புறம் முன்னோக்கி போகிறது. இதனால் எந்தெந்த ராசிகால் என்னென்ன பலன்களை பார்க்கும்போது, இன்றைக்கி பொதுவான பலன் இப்படி குரு வந்து வக்கரமாக இருக்கனால எந்தெந்த ராசிக்காரர் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அடுத்த தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறோங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ குரு வந்து வக்கரமாகிறாரு என்றைக்கு 15/10/2024 வருஷம். அந்த நாளில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரமாகிறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் மிதுன ராசி போயிடும். அப்போ இந்த சிவராத்திரியில் உட்கார்ந்த குரு வக்கரப்பட்ட நாள், அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட சாரத்தில் வக்கரப்பட்டதுனால 12 ராசிக்காலுக்கும் என்ன மாற்றம் கிடைக்க போகுதுன்னா, கண்டிப்பான முறையில் உங்களுடைய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மங்களம் நடக்கப் போகுது. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா, அவர் வீடு, எந்த வீடு, மீனம் வீடும் தனுசு வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு சுப நிகழ்ச்சி, சுப விரயம், குழந்தை பேரு, சொந்த வீடு வாகனம் வாங்கிறது, பதவி உயர்வு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகிறது. அதில் முதல் வீடாக மீனராசியையும் தனுசு ராசியும் கொடுப்பார். ஏன்னா முதல்ல தான் பலம் பண்ணணும்ல அது. அதுக்கப்புறம் அவருக்கு உச்சம்பாகிற ராசி எது அப்படின்னா கடகராசியும், அதுக்கப்புறம் பிடிச்ச ராசி வந்து அவர் நட்பு ராசிங்கிறது இன்னொன்று சிம்ம ராசி. இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அடுத்த நிலையை வந்து அவர் சுப நிகழ்ச்சியையும் சுப விரயத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தையும் கொடுக்க போகிறாரு கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும். அடுத்த நிலை, அதுக்கடுத்த நிலை, ஏன்னா எல்லோரும் பங்கு கொடுக்கணும்ல. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படி வருஷம் கொடுப்பாங்க. இப்போ 10 பிள்ளையை ஓடி வந்தால் முதல்ல நம்ம யார் தூக்குவாங்க, நம்ம பிள்ளையத்தை முதல்ல பார்த்து அந்த பிள்ளையை தூக்கி அதுக்கப்புறம் மற்ற பிள்ளை உட்கார வைப்போம். அந்த மாதிரி குரு வந்து தன்னுடைய வீடை பார்த்து பலப்படாது. அது தவறுன்னு கிடையாது. தான் வளமாக இருந்தால் தான் மற்றவங்க வலுப்படுத்த முடியும். அதுக்காகத்தான் அப்படி செய்கிறது. தான் வளம்னு மற்றவங்க வலுப்படுத்த முடியாதுங்க. அதனால் நீங்கள் வளமாகணும். அப்போ தன்னுடைய வீடை வளப்படுத்தி விட்டால் மற்ற வீடை நம்ம வளப்படுத்தி விடலாம். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்போ முதல்ல மீனம், அப்புறம் தனுசு, அதுக்கப்புறம் கடகம், அதுக்கப்புறம் சிம்மம், அதுக்கப்புறம் 3ஆம் நிலை செவ்வாயும் மேசராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அடுத்த 3ஆவது பலன். அவங்களுக்கும் உத்தியோகம் மாறுறது, ஒரு ஊர்லேருந்து ஒரு வெளியூர் போகிறது, வண்டி வாங்கணும், புதுசு வாங்குறது, பழசை போட்டு நகைகள் வாங்குறது, இடம் வாங்கி போகிறது, ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. அதனால் அவங்களுக்கும் செல்வ செழிப்பாகவும் கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள், தொழில் ஏற்றம் கண்டிப்பாக இந்த செவ்வாயில்
பிறந்த மேச ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்கும் நடக்கப் போகுது. அடுத்து 4ஆம் நிலை அவர் இருக்கிற வீடு பார்த்திங்களா, ரிஷபராசியும் துளாராசிக்கும். அவர் பகையாக இருந்தாலும் அவர் இருக்கிற வீடு இருந்தாலும் நட்பு வீட்டில் நட்சத்திரத்தை உட்காந்துருக்கிறார். வீடு பகை வீடாக இருந்தாலும் நட்பு நட்சத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரோகிணி சந்திரன் உச்சம், மிருக சீரிசம் கார்த்திகை, 3 சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 பேர் ஒரு நட்பு ராசி. அந்த நட்பு சாரத்தோடு உட்காந்து அவர் பிரயாணம் பண்ணும்போது மகிழ்ச்சியாக தான் இருப்பார். அப்போ துளாராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களும் பால் பாக்கியம், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கக்கூடியது, தூர தேசத்துலேருந்து நாடு திரும்பி வர்றது, இல்லை தொழிலுக்காக ஒரு நாட்டை விட்டு நாடு போய் வேலை சம்பாத்தியம் பண்ணி வர்றது, உங்களுக்கு அந்தஸ்து கூடுறது, மரியாதை கூடுறது, பதவி உயர்வு எல்லாமே துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் இந்த வக்கர பயிற்சினால் வரும். அடுத்து நிறைவாக கடைசி மிதுனத்துக்கும் கன்னிக்கும். அவங்க அது ஏற்க ஞானக்கார, அவரும் எதிரியாக இருந்தாலும் குரு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகம். இப்போ ஃபைனலாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யாருன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்காக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு குடித்தனம் சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல ஞானம், நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல படிப்பில் முன்னேற்றங்கள், குழந்தைகள் படிக்கிறவங்க, அதே மாதிரி இடமாற்றங்கள், அதே மாதிரி இந்த புத்தகத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு 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 பாராட்டு கிடைக்கிறது, ஒரு மதிப்பு கிடைக்கிறது, ஒரு பட்டம் கிடைக்க போகிற வாய்ப்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் கன்னியா ராசிக்காரரும் கொடுக்கும். ஒரு பட்டம் கிடைக்குங்க உங்களுக்கும். அப்போ மொத்தத்தில் இந்த குரு வக்கரமனால எல்லா ராசிக்கும் நன்மையை கொடுக்க போகிறாரு. எவ்வளோ பாக்கியம் பார்த்தீங்களா? உங்கள் தசாநாயன்ட்டு மாதிரி பலன் கூடலாம் கூட 2வது விஷயம். ஆனால் கண்டிப்பான முறையில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 120 நாள், நல்லா கேட்டுங்க, 120 நாளில் முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 4 மாதத்துக்குள்ளே இந்த ராசிக்காரர்களால் நன்மை நன்மை நன்மை, முக்கியமாக அதிசார நன்மை, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு குரு வக்கரம் ஆயிட்டா பலமாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு இடத்துல நிலையாக தங்கி வச்சா குடும்பி இல்லைன்னா மொட்டை, அந்த மாதிரி அப்படி முழுமை அடையக்கூடிய குரு. அதாவது என்னுடைய உண்மையான தோற்றத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு இன்னொரு முகம் இருக்கியா, அதை நீ பார்த்துறாத அப்படிம்பாங்க ஒரு இதில் ஒரு டைலாக்ல. அது மாதிரி குருவோட உண்மையான உருவம், உண்மையான வலிமை, உண்மையான ஆனந்தம், உண்மையான கோவம் எல்லாம் வெளிப்படக்கூடிய இந்த வக்கரத்தில். ஒரு மனிதன் வேலை பார்க்கும் போது அவனுடைய இது தெரியாது, சும்மா இருக்கும் போது முழுமையானது அவனுடைய இன்பமோ துன்பமோ அறிவோ ஆனந்தமோ வெளிப்படும். வேலை பார்க்கும்போது அவனுக்கு வெளிப்படாது. அவன் சும்மா இருக்க என்ன செய்ய போகிறான், அப்போ தான் அவன் உண்மையான முகம் வெளியே தெரியும். அப்படிப்பட்ட குரு பகவான் வக்கர நிலையில் அவர் உண்மையான முகத்தை காமித்து மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுத்து அவரும் பலப்படுத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பின்னால் வருவார். மிருக சீரிசம், அப்புறம் ரோகிணி, அப்புறம் கார்த்திகேசம் வந்து அப்புறம் நல்லா அவர் ஓடுவார். வேகமாக போனவர் பின்னோக்கி வருவார். இப்படி குரு பயிற்சியில் இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கோடி நன்மைகளை அடையும் ஐயமில்லை. அடுத்து வரும் காலங்களில் ஒவ்வொரு ராசிக்காரனும் தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லி அனைவருக்கும் குருபலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குருவருளும் திருவருளும் கோடி மகிழ்ச்சி பொங்கி பூரணமாய் இருக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.